என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் சமையல். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசுவது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $57,723 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில், அதாவது ஆல் டைம் ஐயை உடச்சிட்ட பிறகு ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு கன்சால்டேட் ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கன்சால்டேட், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஅக்குமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து ரீஅக்குமுலேஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு என்ன பேட்டர்னாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் கான்செப்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த புல்லிஷ் ஃப்ளாக் கான்செப்டில் நம்மளுக்கு இருக்கிறது வந்து கீழே இருக்க சப்போர்ட் லைனில், அதாவது அந்த ஃப்ளாகோட சப்போர்ட் லைனில் டச் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது டச் ஆனோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாகோட சப்போர்ட் லைன் இருக்குது, டிமாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிபோனாசியோட ரீட்ரேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபிபோனாசியோட 50% ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபோனாசியோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நான் சொல்கிறது வந்து இது இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான். ஓகேங்களா? கரெக்டாக ஃபிபோனாசியோட 50%ல் ப்ரைஸ் என்ன இருக்குது, டச் ஆகி பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நெக்ஸ்ட்டு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, அதாவது நேற்று கேண்டல் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று நம்மளுக்கு கேண்டல், நேற்று இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. ஸோ ஈவன் தான் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டல் சாரிங்க ஸோ ப்ரீவியஸ் கேண்டல் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ க்ளோசிங் எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ $58,264 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ஹை பார்த்தீங்கன்னா 58,500 கிட்ட வைக்க போயிட்டு $58,264 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 2 சினாரியோ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டு கன்சால்டேட் ஆகக்கூடாது. ஏன்னா டிமாண்ட் ஏரியாவில் கன்சால்டேட் ஆனால் ப்ரைஸு கீழே உடச்சிட்டு போயிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த லெவலுக்கு ஒரு அக்ரெசிவ் பியர்னஸில் வரும்போது டிமாண்ட் ஏரியாவில் கன்சால்டேட் ஆனால் ப்ரைஸு உடச்சிட்டு கீழே போயிடும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன் டிமாண்ட் ஏரியாவில் கன்சால்டேட் ஆகக்கூடாது. டிமாண்ட் ஏரியா என்னோடய வெள்ளிக்கிழமை வீடியோவும் ப்ளஸ் டெலகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். டெலகிராமில் நான் மென்ஷன் பண்ணினே இருந்திருப்பேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் நம்மளுக்கு நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மேலே ஏறணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. கரெக்டாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ப்ரைஸ் மேலே ஏறி க்ளோஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஏரியாவில் நம்மளுக்கு கன்சால்டேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், ஆகலை. ஓகேங்களா? அதே மாதிரி க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான ஒரு லோ இருந்தது, அந்த லோக்கு மேலே தான் க்ளோஸ் இருக்குது. அப்போது இதுக்கு கீழே வந்து ப்ரைஸை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் என்ன இருக்குது, இன்றைக்கி சண்டே வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேபி என்னென்னா ப்ரைஸு இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆகலாம். இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆகிட்டு, கன்சால்டேட்னா பெரிய லெவலில் கன்சால்டேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சின்ன ஒரு கன்சால்டேட் தான் இருக்கும். கன்சால்டேட் அப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக கீழே வந்து ஒன்று நம்மளுக்கு இந்த ஒரு இது சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் வந்து ரியாக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் கீழே வந்து இந்த டிமாண்டோட டாப் பாயிண்ட்டை தொட்டுட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? ஒருவேளை கன்சால்டேட் ஆகிடுச்சுன்னா, இல்லை கன்சால்டேட்டே ஆகலை, ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஏரியாவில் கன்சால்டேஷன்னா மறுபடியும் கீழே ஒரு சின்னதாக ஒரு டம்ப்பு, அதுக்கப்புறம் பம்ப்பு.
ஓகேங்களா. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இதே தொட்டேன் ஓகே ஓகே ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஹை பாயிண்ட் ஓகேங்களா $64,000 வச்சுக்கோங்க. $64,000 ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக உடைக்கும் ஓகேங்களா. அதுவும் உடைக்கிறதுக்கு வந்து இந்த ஏரியாவில் நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அந்த டைமிங்கில் நமக்கு பார்த்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து உடைக்கும் ஓகேங்களா. இந்த இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய கேண்டில், இது இந்த பாருங்கள் இங்கே ஒரு கேண்டில் போட்டிருக்கு, இங்கே ஒரு கேண்டில் போட்டிருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து இந்த ஹையை உடைக்கும் போது நம்மளுக்கு புல்லிஷ் மார்க்கெட் என்ன ஆகும்னா புல்லிஷ்னஸ்க்கு வந்து சென்டிமெண்ட் வந்து பயங்கரமான புல்லிஷ்னஸ்க்கு மாதிரி அங்கேருந்து ஒரு அக்ரெசிவ் பம்பு கொடுக்கும் மார்க்கெட்டு. அக்ரெசிவ் பம்ப் எதுக்கு கொடுக்குன்னா இந்த ஹையை உடைக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்னதாக மறுபடியும் கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன அடுத்து நடக்க வேண்டியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த ஏரியாலும் நின்னாலும் பரவாயில்லை, இல்லைன்னா இது ஏறி மேலே போய் நின்னாலும் பரவாயில்லை ஓகேங்களா. ஸோ நோ வரிஸ் அட் ஆல். இப்போ என்னென்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டைலமோவில் இருக்கும், என்னென்னா உடச்சி கீழே வருமா திரும்ப மேலே போகுமா அதுமாதிரி டைலமோவில் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் கீழே வரக்கூடாது மார்க்கெட்டு. இந்த லோவை எக்காரணத்து கொண்டு உடையக்கூடாது. லோவஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது 53,400. 53,400 லோவஸ்ட் பாயிண்ட்டாக உடையக்கூடாது. இந்த 53,400 தான் ஸ்விங்கோட லோவாக இருக்கணும். ஸோ இந்த 53,400 ஸ்விங்கோட லோவாக இருக்கிற பட்சம், ஸ்விங்குன்னா நான் சொல்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ப்ரைஸ் இப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை போயிருக்கு இல்லையா, அப்போது இதுதான் லோவாக இருக்கணும். மறுபடியும் வந்து இந்த ஹையை உடச்சி ப்ரைஸ் மேலே போகணும் ஓகேங்களா. அப்போது இந்த ஸ்விங்கு வருது இல்லையா, இந்த ஸ்விங் இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங்கு வருது இல்லையா, இந்த ஸ்விங்கோட கரெக்ஷன் தான் இந்த வேவ் ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம், இது வந்து இந்த ஸ்விங்கோட கரெக்ஷன் ஓகேங்களா. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்விங்கோட கரெக்ஷன் வந்து இதுதான் சரிங்களா. அப்போது இந்த கரெக்ஷனோட பாயிண்ட்டோட லோ பாயிண்ட் வந்து இதுதான் இருக்கணும். அடுத்து இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்விங்கு ஸ்டார்ட் ஆகணும் புதுசாக ஓகேங்களா. அந்த ஸ்விங்கோட ஸ்டார்ட் ஆகி எப்போ இந்த ஹையை உடச்சி ப்ரைஸ் மேலே போதோ அப்போ தான் இது ஸ்விங்கோட லோவாக வரும். அப்போது இந்த ஸ்விங்கோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து இதுவாக தான் இருக்கும் ஓகேங்களா. எப்படி இந்த ஸ்விங் வருது இல்லைங்களா, இந்த ஸ்விங்கோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான். அந்த மாதிரி இந்த ஸ்விங் இப்போ ஸ்டார்ட் ஆகி போகுது இல்லைங்களா, இந்த ஸ்விங்கு ஸ்டார்ட் ஆக போகிற ஸ்விங்கோட லோவஸ்ட் பாயிண்ட் இதுவாக தான் இருக்கணும் ஓகேங்களா. அதனால் இது வந்து ஸ்விங்கோட லோவாக, அதாவது 53,400 தான் இந்த ஸ்விங்கோட லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். கிளியருங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த லோவை மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து எதையும் டெஸ்ட் பண்ண கீழே வந்து அந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ளஸ் அதை வந்து உடைக்கக்கூடாது ஓகேங்களா. இனி மார்க்கெட்டு மேலே தான் போகணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த கட்டி மேலே போகும்போது இந்த ஹையை உடைக்கணும் ஓகேங்களா. உடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஹையும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்படி நம்மளுக்கு இந்த ஸ்விங் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகிடுச்சோ, வந்து ஹையை உடச்சி நல்லா மேலே போகுதோ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஸ்விங் லோவாகவும் ஃபார்ம் ஆகணும் ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது சரிங்களா. ஸோ இது எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் ஸ்டார்ட் ஆகும்னா இந்த ஹை பாயிண்ட், அதாவது 64,000 உடைக்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். 64,500 வச்சுக்கோங்க, நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நல்ல மார்க்கெட் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அது வைக்க நம்மளுக்கு மேலே தான் போவோம். ஆனால் எப்படி போவோம்னா அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போவோம். அப்படின்னு நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே போயிட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன், திரும்ப லைட்டாக மேலே கன்சல்டேஷன், திரும்ப லைட்டாக மேலே, அந்த மாதிரி போவோம் ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த ஐயை உடச்ச உடனே ஒரு பெரிய பெரிய கேண்டலாக போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்றது ரைட்டுங்களா. ஸோ இதை தான் மென்ஷன் பண்ண நினச்சேன். அதுக்கப்புறம் டாமினன்ஸை பற்றி பேசிடுவோம். ஸோ பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை நான் நோட் பண்ணேன், ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் டாமினன்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை இன்னும் கீழே வந்து க்ளோஸ் வைக்கலை. முன்னேற்று கேண்டலோட லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கல சரிங்களா. ஸோ அகெயின் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் இன்னும் வச்சுக்கோங்க, ப்ளஸ் இந்த ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு கேண்டல் வந்து உடைக்கணும். உடைச்ச பிறகு தான் நம்மளுக்கு ஆல்ட் சீசன் அக்ரெசிவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அதை உடைக்கணுன்னா நம்ம தலைவன் இத்தீரியம் பறக்கணும். அதை உடைக்கணுன்னா நம்ம இத்தீரியம் வந்து பறக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இவன் பறக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் இவன் வந்து இந்த $4100 உடைக்கணும். ரெண்டாவது ஆல் டைம் ஹையை உடைக்கணும். இத்தீரியம் மட்டும் தான் இன்னும் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை உடைக்கல. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி இத்தீரியம் வந்து ஒரு அக்ரெசிவாக பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இத்தீரியம் நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு டெட் சீப்பஸ்ட்டு ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ $3000ன்றது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ரைஸ். ஓகேங்களா? சீப்பஸ்ட்டு ப்ரைஸு. அதோட ஆல் டைம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4800. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட $4900. ஓகேங்களா? அதோட ஆல் டைம் ஐயே. ஸோ $4900 எப்போ உடைக்குதோ, $5000 ரவுண்டாக வச்சுக்கோங்களேன், $5000 ரவுண்டாக வச்சா கூட இங்கேருந்து ஆல் டைம் ஐக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50%க்கு மோர் தென் 50% கிட்ட நம்மளுக்கு இருக்குது. ஓகே, 60 to 70% வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 60 to 70% வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த $5000லேருந்து $6000 இந்த ரேஞ்சில் போய் இத்தீரியம் உட்காரோன்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அதாவது இந்த ஆல் டைம் ஐயை உடச்சி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பிடிசி ஏறும் போது இந்த இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் பம்ப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் பிடிசி ஸ்லோவாக ஏறி இத்தீரியம் அதிவேகமாக ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து எல்லா ஆல்ட்டுக்காக நேற்றே நான் காமிச்சிருப்பேன். நேற்று வீடியோவில் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. ஸோ நேற்று எல்லா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய காயின் வந்து திரும்பி இருக்குது. ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து டேர்ன் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து இங்கேருந்து கண்டினியூ ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா சகல அம்சமும் அழகாக பொருந்தி இருக்குது. ஓகேங்களா? லோவாக இருக்கிறதுக்கான சகல அம்சமும் அழகாக பொருந்தி இருக்குது. லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக இதை நம்பி உடனே என்ன பண்ணிடாதீங்க, ஃப்யூச்சரில் நான் ட்ரேடுக்கு போகிறேன்னு எடுத்துகிட்டு இதுக்கு கீழே வந்து என்ன ஃப்யூச்சரில் ட்ரேடு இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு 50 கிராஸ் 100 கிராஸ் 125 கிராஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே போதோ கீழே ஏதோ ஒன்று இதாகிடுச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ போச்சு எல்லாம் சொல்லாதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களோட தனிப்பட்ட ரிஸ்க். ஓகேங்களா? நான் ஃப்யூச்சரை பற்றி நான் எந்த வீடியோவில் நான் பேச மாட்டேன். ஃப்யூச்சர் பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக தெரிஞ்சு பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ட்ரெண்டு சேஞ்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் ட்ரெண்டு சேஞ்சு கன்ஃபார்ம் ஆகல. என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டா இதுவாக சொல்லிட்டேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல்லிஷ் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? ஓவராலாக புல்லிஷ் ட்ரெண்ட் தான். ஷார்ட் டேர்மில் நடந்தது தெரியுங்களா, இந்த கிராஷு ஷார்ட் டேர்மில் நடந்தது இல்லையா இந்த கிராஷு. இந்த கிராஷ் வந்து என்னென்னா ஷார்ட் டேர்மில் அது ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட். அந்த பியரிஷ் சென்டிமெண்ட் வந்து இன்னும் மாறலை. சரிங்களா? ஆனால் அதாவது ஷார்ட் டேர்மில் பியரிஷ் ட்ரெண்ட் வந்து இன்னும் கன்ஃபார்மாக மாறல. ஆனால் அது வந்து என்னென்னா ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. இனிமேல் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகுமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அது ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. எப்போ இந்த பியரிஷ் ட்ரெண்ட் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் பியரிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது. இதை உடச்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறிடும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ இங்கேருந்து தானே நம்மளுக்கு கடன் கீழே வந்து அப்போ இந்த ஹையை உடைக்கணும். ஏன்னா இங்கே தான் செல்லர்ஸ் எல்லாமே உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த செல்லர்ஸோட எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அவனை வந்து டம்முன்னு ஒரு அடி அடித்தா ஆட்டோமேட்டிக்காக இவன் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடுவான். ஓகேங்களா? ஸோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது ஏற ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓவரால் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கிறதுனால புல்லிஷ் இது வந்து கண்டினியூ பண்ணி மேலே போக ஆரம்பிக்கும். கிளியருங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ பிடிசி வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்தால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று கரெக்ஷனுக்காக வரும். ஓகேங்களா? ஒன்று கரெக்ஷனுக்காக வரும். ஒன்று இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு சின்னதாக ஒரு இது கொடுத்துட்டு மேலே போகணும்.
அப்படி இல்லைனா கீழே வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணிவிட்டு மேலே போகும். மொத்தத்தில் மேலே தான் போகும், ஆனால் ஒரு சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இதே இடத்துல கன்சல்டேட் ஆயிடுச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. மண்டே என்ன பண்ணும், சின்னதாக ஒரு டம்ப் பண்ணிவிட்டு அப்படியே பம்ப் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த லோக்கு கீழே போகக்கூடாது. இந்த லோக்கு கீழே போனால் வெரி 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 டேஞ்சர். ஓகே, ஸோ பார்ப்போம் எப்படி போகுது மார்க்கெட்டுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.